இந்தியாவில் என்னதான் 5 ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன் நடந்தாலும் தமிழ்நாடு எலெக்ஷன் தான் களை கட்டிருக்குன்னே சொல்லலாம். ரிசல்ட்ஸை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே அவங்க வந்து 1.5 மணி நிலவரப்படி மத்தியானம் 102 சீட் செக்யூர் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே வந்து 69 அண்ட் ஏடிஎம்கே வந்து 63 அந்த மாதிரி செக்யூர் பண்ணியிருக்காங்க. இது வந்து முன்னிலை நிலவரம் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் இதுதான் மோஸ்ட்லி ஃபைனலைஸ் ஆகும். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் முன்ன பின்ன வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா ரீரைட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் டிவிகே. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி செம்மையாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க விஜய் அவர்களையும் டிவிகே அவர்களையும். விசில் அடிச்சாங்க தற்கொலை அப்படின்னு தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் மக்கள் வந்து எந்த பக்கம் நின்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தான் தெரியுது. ஸோ பணத்தை கொடுத்து மக்களை வந்து வாங்க முடியாது அப்படின்றத இந்த எலெக்ஷன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் உணர்ந்திருப்பாங்கன்றது நம்புகிறேன். அண்ட் மோர் ஓவர் வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்டிங்காக படுறது என்னன்னா விஜய் அவர்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட் எலெக்ஷன். ஸோ நான் தனியாகவே நிற்கிறேன், எனக்கு எவனுமே தேவையில்லை, எனக்கு மக்கள் இருக்காங்க, நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவர் நம்பின அந்த மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் அந்த பிலீஃப், செல்ஃப் பிலீஃப் அப்படின்றது ரொம்ப அதிகம். அந்த நம்பிக்கையினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதே இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நின்றுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்லேருந்து இது ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். அதாவது என்னென்னா யார் உங்களை என்ன முடியாது, உங்களால் முடியாதுடா வேணா இதெல்லாம் வந்து நடக்காதுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக நம்மளால் நடத்தி காமிக்க முடியும் அப்படின்றது நீங்கள் நம்பினா போதும், கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்துடும். ஸோ இங்கேருந்து இந்த எலெக்ஷன் எப்படி மூவ் ஆக போகுதுன்றது நம்ம பார்ப்போம். 118 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியில் வந்துருச்சு அப்படின்னா டிவிகேவே வந்து பார்த்திங்கன்னா தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைச்சிருவாங்க. சப்போஸ் அப்படி வரலான்னா வந்து பார்த்திங்கன்னா நேற்று சொன்ன மாதிரியே ஹங் அசம்பிளி தான். ஸோ இந்த ஹங் அசம்பிளியில் வந்து டிவிகே சில பேரை வந்து சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போ நிறையாவே இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த கட்சி நல்லபடியாக ஆட்சி அமைச்சு நல்ல மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுன்றதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மாற்றத்தை நோக்கி செல்வோம். பாய். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கலா தான் வரும்.